வயநாடு நிலச்சரிவு தேசத்திற்கு ஒரு பயங்கர சோகம் என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, தனது தந்தையை இழந்தபோது எவ்வளவு துக்கமடைந்தேனோ அதே துக்கத்தில் தான் தற்போது இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசிய பின்னர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ராகுல் காந்தி, வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய விரும்பவில்லை என்றும், இந்த துயரமான நேரத்தில் மக்களுடன் இருப்பது மிகவும் அவசியம் எனவும் தெரிவித்தார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இது தேசிய பேரிடர் என்றும் தேசத்திற்கு ஒரு பயங்கர சோகம் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நிலச்சரிவில் பலரும் தங்களுக்கு குடும்பங்களை இழந்துள்ளனர். அவர்களுக்கு உதவ நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் வாழவே ஆசைப்படுகின்றனர் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, வயநாடு நிலச்சரிவு மிகப்பெரிய பேரிழவு என்றும், வயநாடு மீண்டு வர நாட்டு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நிலச்சரிவால் பாதித்த மக்கள் மீண்டும் அதே பகுதியில் குடியேற விரும்பவில்லை என்று கூறிய அவர், அவர்களை பாதுகாப்பான பகுதியில் குடியமர்த்த வேண்டும் என்று தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து உதவுவது பெருமையாக உள்ளது என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார்.